அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ மூலமாக ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும். அதாவது எமது நாட்டிலே உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும், ஒரு சில சிங்கள அமைப்புகளால், பொதுபல சேனா, சிங்கள ராவய போன்ற அமைப்புகளால் முஸ்லிம்கள் மத்தியிலே அவர்களுடைய அந்த விஷக்கருத்துக்கள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. முஸ்லிம் பள்ளிவாசல்கள் உடைக்கப்படுகிறது. இன்னும் பல விதமான இனவாத கருத்துக்களை அந்த அமைப்புகள் முஸ்லிம்களுக்கு எதிராக கொப்பளித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு விடயம். அந்த சிங்கள அமைப்புகள் அவர்களுடைய நடவடிக்கைகளை இவ்வாறு முஸ்லிம்கள் மத்தியிலே செயற்படுத்தி கொண்டிருக்கின்ற அதே சமயத்தில் எமது சில முஸ்லிம் சகோதரர்கள் இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் இணையதளங்கள் மூலமாகவும் அந்த சிங்கள அந்த பிக்குகளை அந்த புத்த பிக்குகளை இழிவுபடுத்துகின்ற விதமாக போட்டோஷாப்பை பயன்படுத்தி அவர்களை அசிங்கமாக அநாகரிகமாக எடிட் செய்து அவற்றை இந்த ஃபேஸ்புக் மூலமாக பரப்புகிறார்கள். அதே போன்று அவர்களுடைய அந்த வணக்கஸ்தலங்களான விகாரைகளையும் கொச்சைப்படுத்துகின்ற விதத்திலே இவர்கள் போட்டோஷாப்பை பயன்படுத்தி அவருடைய அநாகரிகமான செயலை மேற்கொள்கிறார்கள். அந்த புத்த மத அந்த கடவுளையும் சிலைகளையும் அசிங்கப்படுத்தி அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை பரப்புரை செய்கிறார்கள். சிங்கள அந்த அமைப்புகள் தான் முஸ்லிம்கள் மத்தியிலே இவ்வாறான இனவாத விஷக்கருத்துக்களை கக்குகின்றார்கள் என்றால், நாமும் அவர்கள் பாணியிலேயே பயணித்து அவர்களைப் போன்று எமது செயற்பாடையும் அமைத்து கொண்டால் அவர்களுக்கும் எமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கப் போகிறது? நன்றாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். எமது இந்த நடவடிக்கைகளை சிங்களவர்கள் பார்க்கின்ற பொழுது மேலும் மேலும் அது எமக்கிடையிலே பகைமையை உண்டாக்குமே தவிர எந்த விதத்திலும் ஒற்றுமையை ஏற்படுத்தாது என்பதை கண்டிப்பாக நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அந்த சிங்கள அமைப்புகள் அவருடைய அந்த செயற்பாடுகள் தொடர்பாக சில சிங்கள சகோதரர்களை, பெரும்பான்மையான சிங்கள சகோதரர்களே அதிருப்தியை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். சிங்கள முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருக்கின்ற பட்சத்தில் இவ்வாறான சிங்கள அமைப்புகள் ஏன் இவ்வாறான அனாவசியமான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்றெல்லாம் சில சிங்கள அமைப்புகள், சிங்கள பிக்குகள் முஸ்லிம்களுக்கு சார்பாக ஆதரவுகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இணையதளத்திலே நாம் மிகவும் அவர்கள் விடயத்திலே அவதானமாக இருந்து நாகரிகமாக எமது பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் என உங்களிடத்திலே இவ்விடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை நான் சொல்லியாக வேண்டும். அதாவது இலங்கையிலே சிங்கள முஸ்லிம்கள் ஒன்றாக வசிக்கின்ற அந்த பிரதேசங்களிலே முஸ்லிம்களாகிய நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே நிகழக்கூடிய சில நல்ல விடயங்களுக்கு சிங்கள மக்களையும் சிங்கள சகோதரர்களையும் நீங்கள் அழையுங்கள். அவர்களோடு நீங்கள் நட்புறவை மேலும் மேலும் பலப்படுத்துங்கள். ஒற்றுமையை நீங்கள் மேலும் மேலும் பலப்படுத்துங்கள். உங்களுடைய எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, வீடுகளில் நடக்கக்கூடிய எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, அந்த நிகழ்வுகளுக்கு சிங்கள மக்களை நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள், அழைத்து அவர்களோடும் உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது மேலும் மேலும் எமக்கிடையிலே ஒற்றுமையை ஏற்படுத்தி எங்களுடைய அந்த நல்ல விடயங்கள் தொடர்பாக அந்த சிங்கள மக்கள் நல்ல அபிப்பிராயத்தை கொள்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் இதை நான் உங்களிடத்தில் எத்தி வைக்கின்றேன். மேலும் இன்னொரு விடயத்தையும் நான் கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும். அதாவது சவுதி அரேபியா, கட்டார் போன்ற நாடுகளிலே வேலை செய்யக்கூடிய எமது சகோதரர்கள், முஸ்லிம் சகோதரர்கள் பெரும்பாலும் சிங்கள சகோதரர்களோடு தான் அவர்கள் வேலை செய்வார்கள். சிங்கள சகோதரர்களோடு தான் ஒன்றாக ரூமிலே தங்குவார்கள், ஒன்றாக சாப்பிடுவார்கள், ஒன்றாக தூங்குவார்கள். ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் கூட எமது அந்த ஒற்றுமையை நீங்கள் அவர்களோடு சகோதரத்துவமாக நல்ல நட்போடு நாம் அவர்களோடு மேற்கொள்ள வேண்டும். அது மேலும் மேலும் எமக்கிடையிலே அந்நியுன்யத்தை ஏற்படுத்தும். எக்காரணத்தை கொண்டும் அவர்களோடு இவ்வாறான அந்த இலங்கை நடைபெறக்கூடிய முருகல் நடை தொடர்பாக விஷக்கருத்துக்களையும் விவாதங்களையும் மேற்கொள்ள வேண்டாம். அவர்களுக்கு எமது நல்ல அபிப்பிராயத்தையும் நாம் இலங்கையிலே எவ்வாறு தான் சண்டைகள், சச்சரவுகள், இரு இனங்களுக்கிடையிலே முருகல்கள் ஏற்பட்டிருந்தாலும் நாம் ஒற்றுமையாக இருப்போம், நாம் சகோதரர்களாக இருப்போம் என்ற அந்த நல்ல எண்ணத்தை அவர்கள் மத்தியிலே நீங்கள் செய்ய வேண்டும். அதே போன்று நீங்கள் அவர்களிடத்திலே மோசமாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் மூலமாகத்தான்
அவர்கள் இலங்கைக்கு அங்கு செல்வதன் மூலம் அங்கு சென்றவுடன் இங்கு நீங்கள் உங்களுடைய அந்த கெட்ட செயற்பாடுகளை பற்றி அவர்கள் மோசமாக விமர்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த வெளிநாடுகளிலே சிங்கள நண்பர்களோடு தங்கியிருந்து வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த சிங்கள நண்பர்களோடு ஒற்றுமையாகவும் சகோதரத்துவத்தோடும் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதையும் இவ்விடத்திலே நான் ஞாபகப்படுத்துகின்றேன். ஆகவே நான் மேற்கூறிய இந்த 3 விடயங்களையும் எங்களுடைய மக்கள் நண்பன் சார்பாக ஒரு சிறு அறிவுரைக்காக, ஒரு விழிப்புணர்வுக்காக நாங்கள் எடுத்துரைக்கின்றேன். இப்படிக்கு அன்சார். அஸ்ஸலாமு அலைக்கும்.